வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். பெண்களுக்கான வீடியோ இது. எனக்கே மைண்டு ஒரு மாதிரி ஆனதுக்கப்புறம் இது போடவும் முடிவு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, இந்த யூடியூப்னு ஒன்று வந்ததுலேருந்து இது கொஞ்சம் ஒரு சில பேர் ஜென்ஸு ஆண்கள் பார்த்தாலும் சரி, அது கொஞ்சம் மைண்டை மாற்றிக்கோங்க. நான் இதை எதுக்கு இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பெண்கள் வந்து யூடியூப்பில் வந்து லைவ் போடுறாங்க, ஏதோ ஒரு 10 பைசா வரும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் எல்லாருமே போட்டுட்ருக்காங்க. சப்போஸ் நானும் அப்படித்தாங்க, நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், நானும் அப்படித்தான். சரி, சும்மா வீட்டில் இருக்கிறோம், ஏதோ ஒரு வீடியோ போட்டு நமக்கு உள்ள டேலண்ட்டை தெரியப்படுத்துவோம். அடுத்த ஜென்ரேஷன் வந்துச்சுன்னா அதை பார்த்து நம்ம சில கருத்துக்கள் சொல்கிறோம், நம்ம போய் சேர்ந்தாலும் இந்த வீடியோ வந்து அப்படியே இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் கூப்பிட்டாலும் பேசுறது மட்டும் பேசிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி இருக்கும்போது லைவ் போட்டோம்னீங்களேன், ஜென்ஸுக்கு வர்றாங்க. இல்லை, சின்ன பிள்ளைகளை தான் அப்படி தப்பாக பேசுகிறாங்க. நான் பெரியவங்க 50 வயசு 60 வயசு ஆனவங்க கூட 50 வயசு 60 அவங்க, இல்லைன்னா ஒரு 35 40 வயசு அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு அப்போ தான் லைவுக்கே வருவாங்க. வந்தது உடனே பெரிய அதிகாரமாக பேசிட்டு, நீங்கள் எந்த ஊர் ஏன்னா அப்படி இப்படி கேட்குறாங்க. நம்ம சொல்கிறோம், அது கேட்கறதுக்கு நம்ம பதில் சொல்லித்தே ஆகணும். அவங்க வர்றாங்கன்னா லைவில் பார்க்குறோன்னு சொல்லலாம், அவங்களுக்கு கொடுக்குற கௌரவம் கொடுக்குறோம். வாங்க போகணும் பேசுகிறால, அதுதான். உடனே உங்கள் நம்பர் கொடுங்க, உங்களை எப்படி நான் பார்த்துட்டு வந்து உங்களை எப்படி சந்திக்க முடியும்? நீங்கள் எங்கே இருக்கிறீங்க சொல்லுங்கள். இப்போ ஆந்திரா வந்து உங்களை பார்க்கலாமா? என்னது இது? தெரியாமல் கேட்குறேன். அப்படியே இழிச்சுவாத்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அது ரொம்ப 4 பேருக்கு முன்னாடி அது கேவலப்பட்டு ஏன் போகிறீங்க? என்ன சொன்னாலும் சொல்கிறேன், சினிமாவாகட்டும் யூடியூப்ல ஆகட்டும், அவங்க அனுமதிச்சா மட்டும்தான் நம்ம போய் பார்க்க முடியும். சரிங்களா? நான் உங்களை மாதிரி மனுஷன், நீங்கள் எப்படி மனுஷன் இருக்கா அதே மாதிரி தான் நாங்களும் இருக்கிறோம். என்ன, உங்களுக்கு வீட்டில் குழந்தைங்க ஒய்ஃபு எல்லாம் இருப்பாங்க, அதை பாருங்க முதல்ல. அதுக்காக நான் ஆந்திரா வந்து அங்கே வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. இது எதுக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மைண்டு ரொம்ப அதுலேயே போய் எனக்கு இதாகுது, டிப்ரெஷன் ஓவர் ஆகுது. இது என்னது ஆந்திராவில் இங்கே எதுக்கு வர்றீங்க அப்படின்னு. அது நிறையா இன்றைக்கி மட்டும் நடக்கல, நான் அது 1 வருஷம் ஆகுது யூடியூப் சேனலில். 1 வருஷம் இப்படி தான் ட்ரபிள் பண்ணிகிட்டே இருக்குது. அதுக்கு என்னென்ன எனக்கும் புரிய மாட்டேங்குது, ஏன் இப்படி பேசுறதுக்கு பழிஞ்சிருக்கு. அப்புறம் சில பேர் வந்து ஃபோன் நம்பர் கொடுன்ட்டு சில பேர்த்துக்கு கொடுத்தா அதில் வந்து நல்லவங்களும் இருக்காங்க. நல்லவங்க பேசிட்டு சைலண்டாக போயிட்டவங்க. இல்லைன்னா ஃபோன் பண்ணி பேசிட்டு சரி வரவா, எப்படின்னு தனியாக தான் இருக்கிற, எப்போ வரலாம், கொய்யாலே கோம்பட்ட பையன் எக்கடா வர்றீங்க, பிச்சு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காது. தயவு செஞ்சு என்னுடைய லைவ்னு மட்டும் இல்லை, யார் லைவாக இருந்தாலும் பெண்களில் போய் அந்த மாதிரி பண்ணி பேசாதீங்க. பெண்களை தவிர என்னாதீங்க. அதுக்கு தான் அடுத்த தலைமுறை வந்து தளபதி சொல்லியிருக்காரு, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வைக்கணும் என்னை கேட்டால். இன்னும் பல மடங்கு எதிர்பார்க்குறேன் நான். பெண்களுக்கு அந்த பாதுகாப்பு வேணும். 9 மணிக்கு மேலே எங்கேயாவது போக முடியுதா? சுதந்திரம் கிடச்சிதுங்கிறேன், எங்கே கிடச்சிது சுதந்திரம்? 9 மணி 8 மணிக்கே போட்டு தூக்கிட்டு ஓடுறாங்க. குழந்தைகள் தூக்குறானுங்க, பசங்களை பயணிகள் கூட தூக்கிட்டு ஓடுறாங்க. உலகம் அப்படி இருக்குது. இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் சட்டங்களும் கொடுப்பு என்ன பண்ணுறா, புச்சுக்கா வாடி பாரு ஓடு. 4 பூனைக்குட்டி வச்சு வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. அச்சா என்னடா, அதுகளை நான் கொண்டு வெளியே விட, அந்த யாரும் கேட்கல, வளர்த்துறதுக்காக கேட்கல. ஆனால் அது கொண்டு நான் வெளியே விட்டுடலாம். என்கிட்ட ஆத்தோட்டு ஓட்டி விட்டுருங்க, போயிடுறது வாட்டில் என்கிட்ட போய் வேறு தேடிட்டு அப்படின்ட்டு. எப்படி நான் பண்ணுறதை? அந்த பாவம் எனக்கு தான் சுத்தம். அதனால 4 விட்டு நான் வச்சுக்கிட்டு விடாமல் கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கிறேங்க. நான் சாப்பிட்றது நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய சாப்பிடுவேன். அதெல்லாம் குறைச்சிட்டு, இந்த பூனை குட்டிகளுக்காக நான் குறைச்சிட்டு அதுகளுக்கு போட்டுட்டு இருக்கிற சாப்பாடு வாங்கி. ஏன்னா டெய்லி சாப்பாடு செஞ்சு போட்டு அந்த மாதிரி பழக்கல. இந்த பெடிகிரி வாங்கி போட்டு பழக்கி அதே தான் வேணும் சாப்பிடுதுங்க. இப்போ அவங்க தாய் ஒன்று தான் இருந்துச்சு, அது ஒன்றுக்கு மட்டும் பெடிகிரி வாங்கி போட்டுட்டு இருந்தேன். அதை பழக்கத்துக்கு இதுக்கும் சாப்பிட்டு இதுக்கும் அந்த பெடிகிரியே சாப்பிடணும்னு முடிவு பண்ணுதுங்க. இந்த மாதிரி ஒரு மனுஷன் நேயம், நான் வந்து ஒரு பாவம் அப்படின்னு பார்த்து தான் நான் இது வளர்த்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மைண்ட் உள்ளவங்களுக்கு போய் எனக்கு என்னென்ன தெரிய மாட்டேங்குது. ஏன் இப்படியெல்லாம் ஒரு வல்கர் புத்தியாக உங்களுக்கு இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. இல்லை, உங்கள் பெண்கள் உங்கள் வைப்பு பசங்களும் நிறைய கமெண்ட் போடுறாங்க, அதான் என்ன சொல்ல போனால் என்னுடைய பேட் கமெண்ட் அதிகமாக வரதில்ல. நார்மலாக வந்து பேசுகிற மாதிரி பேசிட்டு, எங்கே சந்திக்குவாங்க, உடச்சிதல் வந்தால் பார்க்கலாமா, திண்டுக்கல் வந்தால் பார்க்கலாமா, அங்கே ஆந்திரா வந்தால் பார்க்கலாமா, குத்தி போடணும் நாக்கு. யாராவது என்னுடைய இதில் வந்து கமெண்ட் போட்டு பாருங்க, நீ பார்க்கலாமா கேட்கலாமாட்டும். அப்புறம் அவ்வளோதான், ட்விஸ்ட் பண்ணிடுவேன். தெரியுமா, எனக்கு கோவம் வந்துன்னு வச்சுங்களேன், விடவே மாட்டேன். இப்போ கொஞ்சம் கோவம் வந்துருக்குது எனக்கு. அதனால தான் அந்த அதிகாரத்தோட பேச. எதுக்கு அப்புறம் பெண்களை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? கிளிக்கிறியே தெரியுதா? உங்கள் வீட்லேயே தானே மனைவி இருப்பா, அம்மா இருப்பா. உங்கள் தரத்தில் மூச்சுக்கு அழகாக எங்க நீங்கள் நல்லா இருந்தாலும் உங்கள் மூச்சு அழகாக கிடைக்க ஒரு பொண்ணு. இந்த வல்கர் பற்றி வச்சிருந்தா அழகான பொண்ணு கிடைக்காது. ஆனால் அழகான பொண்ணு இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய ஆபத்து தான் வருது. எங்கே போய் அவங்களுக்கு இருந்து என்ன இதாகுது? ஒன்றும் ஆகாது. மனுஷனுக்குனால ஆபத்து தான் வந்துட்டு வந்துருக்குது. இல்லை, எனக்கு தெரியாமல் நினைக்கிறேன். ஏன் இப்படியெல்லாம் கேட்டு வளைஞ்சு விழுந்து சி டீசெண்டாக பேசுங்க. என்ன இருக்குது? கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் ஆகணுமா, காமெடியாக பேசலாமா பேசுங்க. ஜாலிக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா, சரி நான் ஒன்று பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி ஜாலியாக பேசுங்க. அதை நான் வேண்டாம்னு சொல்ல, காமெடியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை விட்டு போட்டு ஒருத்தர் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி அவர் எங்கேயோ
சித்தூரோ என்னமோ மத்திக்கிறதுயா. ஒருத்தர் நம்பர் கேட்டால் எதாவது சொல்லுவேன். கால் அவங்க ராங்க வச்சு அதுக்கப்புறம் பிளாக் பண்ணி நான் பேச மாட்டேன். எந்த கால் வந்தாலும் எடுக்க மாட்டேன் ஃபோன் வந்துச்சுன்னா. ஒருத்தர் எனக்கு தான் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க மறந்து யாருக்கோ சொன்னதை அவங்க எடுத்துக்கிட்டு கொடுத்தீங்கல்ல பேச சொல்லி கொடுத்தீங்களா அப்படின்னு கொய்யா நான் எப்படா பேச சொன்னு நினச்சிட்டு சித்தூரோ என்னமோ சொல்லி சொன்னா அப்படி. நான் 2 நாள் நாங்கள் வந்து வருவேன் புட்டபர்த்தி சத்ய சாய் பாபா கும்பிட வருவேன். உங்கள் வீடு பக்கமா அப்படின்னு கேட்டா அப்படி. எங்கள் வீட்டில் அங்கே பக்கம் இல்லை, எங்கள் வீடு பக்கம் இல்லைங்கன்னு ஆமாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு. அப்புறம் அப்போ உங்களை பார்க்கலாமா வந்து அப்படின்னு அப்படி. நான் சொல்லி தப்பு, என்னை பார்க்கறதுக்கு நீங்கள் வராதிங்க, சாமி பார்க்க வரீங்களா, சமாதி தரிசனம் பார்க்க வர்றீங்களா, அதை மட்டும் போய் பாருங்க. என்னை பார்க்கறது நீங்கள் வரணும் பிடிச்சி அப்போ பயங்கரமாக திட்டுவிட்டேன். அதுலேருந்து ஆள் வரதும் லைவுக்கு வரதும் இல்லை, பேசுறதும் இல்லை, கமெண்ட் எதுவுமே கப்பு சுப்புன்னு ஆகி போச்சு. இந்த மாதிரி வழியிறாங்க என்னத்தை பண்ணிட்டு. இன்னும் சில கேட்டகரி இது எப்படின்னா பேசுகிற மாதிரி அன்பா பேசி அம்மா அம்மா அம்மான்னு பேசி எனக்கு அர்ஜென்ட்டு ஒரு 2000 ரூபா போட்டு விட்றீங்களா, நான் ஒரு 10 நாள் கொடுத்துட்றேன், என்னத்தை பேசு நம்பர் வேறு போட்டு கழுவுறது பாட்டில். இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இன்னைக்கு எடுத்து இனிமேல் வந்து இந்த மாதிரி என்னதில் வந்து பேசினா நான் ஆக்ஷன் எடுப்பேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.